See this sum. What they are telling, a dealer marks an article 30% above the cost price. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் we have to take it as 100 rupees. இப்போ 30% எக்ஸ்ட்ரா வைக்கிறாரு. அப்போனா என்ன வைக்கிறாரு, 130 ருபீஸாக வைக்கிறாரு. ஓகே, 100 ரூபா உள்ள பொருளை 130 ரூபாய்க்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, 2 டிஸ்கவுண்ட் தராரு. அது சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். அப்போ ஃபஸ்ட்டு 20% கொடுத்தா என்ன ஆகும், 10%னா 130ல் 10% 13, அப்போ 20%னா 26. இப்போ 130ல் 26 போச்சுன்னா 104. இப்போ 104ன்னு மார்க் பண்ணுறாரு. அடுத்து ஒரு 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. இந்த 104ல் 10% எவ்வளவு, 10.4. அப்போ 40% எவ்வளவு, 41.6. இப்போ இதில் இருந்து 41.6 மைனஸ் பண்ணோம்னா 4026. ஸோ 62.4. இந்த 62.4 தான் வந்து கடைசியாக அவர் சேல்ஸ் பண்ணுறாரு. 62.4%. அதாவது 62.4னா என்னது, நம்ம ப்ராடக்டோட ரேட்டு 100 ருபீஸ்னு வச்சுருக்கோம். அப்போது 62.4க்கு சேல்ஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் ஆகுது பார்த்தோம் அப்படின்னா 100 மைனஸ் இந்த 100லேருந்து இந்த 62.4 மைனஸ் பண்ணோம். இஃப் யூ மைனஸ் திஸ் ஒன் we will get 37.6%. So their loss percentage is 37.6%. What they're telling, suffers a loss of 3760. It means that 37.6% is 3760. What they're asking, cost price என்னன்னு கேட்குறேன். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, 100%. So we need the price, cost price of the article. If we strike out, so 37.6 will become 376. If we add 10 into 10, 10 here would 0 if we add, so 10. So 1000 into 10, so 10,000 rupees. So 10,000 rupees தான் அந்த ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட்.